ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தான் உங்களுக்கு Shankar. நான் உங்கள் Shankar. ஸோ இந்த வீடியோ நான் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் அராலி என்ற பிரதேசம் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க போகிறோம். அராலி அழகால மட்டும் இல்லை, அன்பாலகொடி அழகக்கூடிய இடம், அப்படிப்பட்ட இடம் தான் அராலி. ஸோ இங்கே ரொம்ப கன இடங்கள் இருக்குது. இங்கே வயல்வெளி இருக்குது, துறைமுகம் இருக்குது, கேணி, குளம், தொழிற்சாலை இருக்குது, பாடசாலை, டியூஷன் சென்டர், வாசிசாலை, கோவில்கள், இப்படி பல்வேறுபட்ட இடங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் அராலியை பற்றி. ஸோ வாங்க வீடியோக்கள் போகலாம். எனக்கு வச்ச டைமுக்கு எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். பல இடங்களை காட்டியிருக்கேன், சில இடங்களை காட்ட முடியலை, சில இடங்களில் போக முடியலை, அப்படிப்பட்ட இடங்கள் இருக்குது. ஸோ குறைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள், நிறைகள் இருந்தால் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நாங்கள் இப்போ இங்கே என்ன சொன்னால், நாங்கள் இப்போ ஜெஃப்னா என்ற ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து அப்படி நேராக டிரெக்டாக போனோம்னு சொன்னால் அராலி தான் போகலாம். இப்படி நாங்கள் அராலி போய்க்க 2 சைடும் வயல்லாம், வயலுக்கு நடக்க காப்பெட் ரோடு போய் கொண்டு கேட்க தூரத்தில் பார்த்தோம் கொஞ்சம் பறவைகள் நினைச்சு, வித்தியாசமான பறவைகள் நினைச்சு. என்ன பறவை தெரியும், வித்தியாசம் பறவைகள் நினைச்சு. ஸோ அதை பறக்க விட்டு எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அதை கிளச்சி விட்டு எடுத்துனாங்க. இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நின்று அவங்க வயல் நெல்லை தான் தின்னும், நாங்கள் கிளச்சி விட்டு அவங்களுக்கு ஒரு நன்மை, அவங்களுக்கு நன்மை, அதில் கிளச்சி விட்டோம். நேராக போனோம்னு சொன்ன ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது பாருங்கள். என்ன ஆலயம் ஒன்று பேர் தெரிகிற வடிவா. அப்படியே போகிற அந்த ஆலயத்தை பக்கத்தில் ஒரு வைத்தியசாலை ஒன்று இருக்குது, பிரதேச வைத்தியசாலைன்னு சொல்கிற வைத்தியசாலை ஒன்று இருக்குது. அதை எடுக்க முடியலை. அராலி ஆலடின்னு சொல்லி இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல தான் போகிறோம். ஆலயம் இடத்துக்கு போகும்போது பாருங்கள் 2 சைடும் வயல், 5 நிறைய இடங்களில் வயல்வெளி தான், ரோட் சைடு 2 பக்கம். ஸோ வயல்வெளி இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆலடி தான், ஆலடி சந்தி. இடக்கே பக்கம் திரும்பி போனோம்னு சொன்னால் நான் ஜாழ்ப்பாணத்துக்கு போகலாம். அராலித்துறை இடம் நோக்கி போய் கொண்டு நேராக போகிற ரோட், அந்த அராலித்துறை தான் காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த அராலித்துறைன்னு சொல்கிறது மீன்பிடிக்கிற இடம் உண்டு. 2 சைடு கடல் நடுவுக்கு ரோட் ஒன்று போகுது. ரோட்டில் எண்டில் இந்த ரோடு ஒரு இடையில போய் முடியுது, ஒரு இடத்துல முடியுது. அந்த முடிகிற பாயிண்ட்டில் நேவி பாயிண்ட் போட்டிருக்காங்க. நேவி பாயிண்ட்னு சொல்லி கடற்படையினர் தங்களை முகாமாக வச்சு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போக முடியாது. அப்போ நான் திருப்பி கொண்டு அப்படியே வந்துட்டோம். பாரவழியில் பார்த்தீங்கன்னா ஒரு படகு ஒன்று இருந்துச்சு. அந்த படகுல யாருமே இல்லை. அப்போ நான் பக்கம் இருக்கிற வீடு போகணும்னு சொல்லி பக்கம் நேடி கதைக்கிறேன்னு பாருங்கள். நான் கொஞ்சம் எலக்ட்ரை கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், நான் நினச்சது இந்த படகுல ஏறினா சும்மா இருந்தால் அப்படியே போகலாம்னு சொல்லி ஒரு சென்டர்லாம் நாங்கள் நிற்கணும். இஞ்சால சாஞ்சு அஞ்சாவது சாயுது, அப்படி அங்கால சாஞ்சு அஞ்சா சாயுது. ஒரு பேலன்சிங்லாம் நிற்கணும். மீன் பிடிக்கிறாங்க அப்படி நின்றுலாம் மீன் பிடிக்கிறாங்களா அப்படி நிற்கிறாங்கன்னு தெரியல. அது நான் கரையில் நிற்கிறதுக்கு, கட்டி நிற்கிற படகுல நிற்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ பயமாக கிடக்கு. நடுக்கடலுக்கு போய் நின்றுலாம் பிடிக்கிறாங்க மீன். அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ அனுபவம் மட்டும் யோசிச்சு பாருங்க. ஒரு பேலன்சிங்லாம் நிற்கணும். ஸ்கேட்டிங் போட உடைக்க பேலன்ஸில் நிற்பீங்க, அப்படி தான் இதில் நிற்கணும். கொஞ்சம் இப்படியே கொண்டு போதாங்களே ட்ரங்க போறணும். உங்களுக்கு அராலி ஃபுல்லாண்டே சுற்றி காட்ட போறணும். இடைக்கிற கேமரா பிரச்சனை கொடுத்தா இவ்வளோ வீடு தான் வரும். பார்ப்போம் என்ன செய்யறோம். ஃபோன் எடுக்கலாம், ஃபோன் எடுத்தால் கிளியராக இருக்காது. ஸோ கேமரா எடுக்கிறேன். அது கேமரா பேட்டரி பிரச்சனையோ கேமரா பிரச்சனை தெரியல. எடுக்கிற 2 இல்லாமல் அது எடுத்த விலைக்கு எடுத்த வீடியோக்கெல்லாம் அழிஞ்சிட்டுது. ஸோ நான் போய்க்க முடிஞ்ச எடுக்கிறேன். ஒரு படம் மட்டும் மீன் பிடிச்சிட்டு வந்து விலையெல்லாம் சிக்கிறதுக்கு நிற்கணும். வேலை எடுக்கிற சரியில்லைங்க, லேடிஸ் எல்லாம் நிற்கிறாங்க. ஸோ அடுக்கலை இந்த படகுல பாருங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நாங்கள் அந்த எல்லாம் மட்டும் கொஞ்சம் காட்டலாம். அது அங்கே ஆர்மி பாயிண்ட் இருக்குது. சரி, ஆர்மி பாயிண்டில் நேவி பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கே அவங்க விடுறாங்க, இல்லை சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வரும். ஸோ அதை நாங்கள் போயில்லை. வார வழியில் அங்கே ஆர்மி பாயிண்ட்டுகள் இருக்குது. ஸோ அவங்க கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் இங்கே வாரது. சும்மா வரலாம், வந்து போகலாம். பட் வீடு எடுக்கிறது என்ன மாதிரி தெரியல. ஓகே, நாங்கள் இப்போ கூப்பிட்றோம். நிற்கிற கண்ணா கூப்பிடுவாங்க, வீடு எடுக்கிறத பார்த்துட்டு எடுக்கிறீங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் வலிக்கிற போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போவோம். அப்படியே இடக்கை பக்கம் பாருங்க. இடக்கை பக்கத்தில் பனையோலையால் வேலைப்பட்ட ஒரு வேலி ஒன்று இருக்குது, அதை காட்டுறேன் உங்களுக்கு. அப்படி பார்த்துட்டு நேராக நாங்கள் போய்கொண்டிருக்கோம். 2 சைடு வயலில் அழிஞ்சாலையும் அப்படி நேராக போய்கொண்டிருக்கோம். அப்படி போய்கொண்டு கிராமத்துக்கு வந்துட்டு வந்து கிராமத்தில் பேர் தெரியல எனக்கு என்னென்னு சொல்லி. அப்படி நாங்கள் நேராக போய்கொண்டிருக்கோம். 5 சைடு பனந்தோப்பெல்லாம் கணக்கு நிற்குது. ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை என்ன சொன்னால் பனைகள்லாம் இங்கே கணக்கு நிற்கும். ஸோ அப்படி பனந்தோப்பு இருக்குது, அதெல்லாம் கழிஞ்சு அப்படி போய்கொண்டிருக்கோம். இப்போ இங்கே ஒரு விளக்கை பக்கம் ஒரு ஆலயம் உண்டு, அழகான ஆலயம் இருக்குது. உங்களுக்கு போக நேரம் இல்லை. ஸோ அதில் வெளியிலேருந்து சூ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இடக்கை பக்கம் பார்த்தோம்னா அராலி அம்மன் கோயில் கோபுரம் தெரியும். அராலின்னு சொன்னாலே அம்மன் கோயிலெலாம் ஃபேமஸ். அராலி அம்மன் கோயில் கோபுரம் இதுதான். இப்போ அண்மையிலான இந்த கட்டினவங்க இப்போ அண்மையில் கட்டி கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது. அராலி அம்மங்களுக்கு நான் அதை சுற்றி கொண்டு உங்களுக்கு கிட்ட கொண்டு காட்டுறேன். இப்போ நாங்கள் நேராக போகிறோம். பனைகள் கணக்கு இருக்கிற இடத்துல நாங்கள் பனந்தோப்புன்னு சொல்லுவோம். இந்த தோப்புண்டா கணக்கு பனைகள் நிற்குவாங்க. அப்படிப்பட்ட பனை தோப்புக்கு ஒரு இடத்துல வெட்ட வழி இருக்குது பாருங்கள். அந்த வெட்ட வழிக்கு சிறுவர்கள் கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்காங்க. சிறுவர்கள் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடிக்கொண்டு, நாங்கள் அப்படி தான் சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடுறாங்க. இப்படி எங்கள் வெட்ட வழியை விட ஜக்கான விட்டு நான் விக்கெட் ஒண்டி போட்டு விட்டு ஆடி போட்டு ரெடி அனுப்போம். ஓடுறதுக்காக வந்து கிளச்சா ஓடுறதுக்கு ரெடி அனுப்போம். அப்படி தான் பயந்தது மாதிரி விளாட்றாங்க. இப்போ கிரவுண்டுகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை.
ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இந்த சின்ன எப்படி விளையாடுறாங்க பாருங்க, அதுக்கு விளையாடுறத பார்த்துட்டு அப்படி நாங்கள் அராலி பாலம் நோக்கி போகிறோம். நீருக்காக கொஞ்சம் கூட்டமாக பறந்து கொண்டிருச்சு, அதையும் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சது, அதையும் காட்டுறேன். அப்படியே நாங்கள் அராலி பாலத்துக்கு வந்துட்டோம். இந்த அராலி பாலத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேண்டாம் பார்க்காதாக்கணும் பாருங்க. ஒரு அழகான இடம் இந்த அராலி பாலம். ஒரு அணைக்கட்டுக்கு மேலே நீர் வழிஞ்சு ஓடிக்கொண்டிருக்கு இந்த மழை காலம் என்றபடியால். அப்படியே பாலத்துக்கு முன்பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் கடலுக்கு கொஞ்சம் தாவரங்கள் வளர்ந்துருக்கு, அது பார்க்க அழகாக இருக்கும் இந்த இடங்களை பார்க்க. அப்படியே நான் திருப்பி அப்படியே அராலிக்கு போகிற அராலிக்கு போய்க்க பாருங்க. முன்னுக்கு 89 பஸ் வருது, 89 பஸ்ன்னு சொல்ல 789 இலக்க பஸ். இந்த பஸ் சித்தங்கள்லேருந்து ஜாழ்ப்பாணம் போகிற பஸ் அராலியோடாக வரும் இந்த பஸ். இதில் நான் அடிக்கடி போகிறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை என்ன பாய போட்டு படுக்கலாம் ரோட் சைடில், நான் பஸ்ஸை காணவே முடியாது 89 பஸ். ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் தானே, அதால் கணவர் பஸ் ஓட மாட்டாங்க. நாங்கள் டியூஷனை போய்ட்டு வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம். 2 மணிக்கு முடிஞ்சதுன்னா சில 4 மணி 5 மணி ஆகும் பஸ் வரதுக்கு, அப்படி லேட் ஆகும் இந்த பஸ்ஸில் வர்றது. என்ன பண்ணுறதுனா வேறு பஸ் ரூட்லேயும் பெறலாம். சில பேர் அராலிக்கு வரார்கள், சரி இந்த பஸ்லாம் வரணும் 89 பஸ்ஸில். சில நம்ம காவல் அது ஒன்று இருக்கிறோம், அப்படித்தான் பஸ் ரூட். மிச்ச நாளெல்லாம் நீட்டாக ஓடும், பரவாயில்ல. ஞாயிற்று என்ன சொன்னால் சொல்ல தேவையில்லை, வேண்டாம் கேட்டு பாருங்க அராலி ஆக்கலை. அப்போ அங்கே கேணி ஒன்று அப்படியே நாங்கள் விளக்கை பக்கம் திரும்பினோம்னு சொன்னால் அராலி அம்மன் கோயிலுக்கு போகலாம். நாங்கள் தூரத்தை காட்டினா தானே கோபுரம் அந்த அம்மன் கோயில். இது ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் அராலி அம்மன் கோயில். அராலி என்று சொன்னாலே அராலி அம்மன் கோயில் தான் கேட்பாங்க, அப்படி ஃபேமஸான கோயில். இங்கேயும் கொஞ்சம் வீடியோ எடுத்து கிளம்பியிருக்கேன், அதையும் கேட்டுட்டு வாங்க. ஸோ இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் அராலியான பிரதேசத்தில் நிற்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அராலி ஆவரம்பட்டி முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். இது அராலியில் ரொம்ப ஃபேமஸான கோயில். அதாவது இந்த கோபுரம் முதல் இல்லை, இப்போ அமைச்சு கொஞ்சம் காலம் தான். இப்போ கும்பாபிஷேகம் நடந்து இப்போ கோபுரம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பூசை நடந்து கொண்டு இருக்கு. உங்களுக்கு வீடு இருக்கிற அனுமதியில் நினைக்கிறேன். அராலியில் ஆரக்கட்டான்னு சொல்லுவாங்க, அவ்வளோ ஃபேமஸான கோயில் இந்த கோயில். ஸோ அப்போ அந்த கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் அடுத்து அப்படியே இந்த ரோட்டால் போகிறோம், என்ன இருக்குன்னு சொல்லி காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நாங்கள் அம்மா கோயிலேருந்து வலிக்கிட்டு வந்து கொண்டிருக்கோம். அராலி ரோட்டுகள் இதுக்கு உள்ளுக்கு எல்லாம் பாதையில் போய் கொண்டிருக்கோம், இடங்களுக்கு போகலாம். நாங்கள் அப்படியே கொஞ்சம் மெயின் ரோட் மாதிரி கிடக்குது, அதெல்லாம் போகிறோம் நாங்கள். இதுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக வீடுகளும் கிடக்கு, கனவேட வீடுகள்லாம் கிடக்குதுங்க. அப்படிங்கிற கடத்தொகுதி கொஞ்சம் இருக்குது. அங்கே ஒரு ஆலயம் ஒன்று வருது. என்ன ஆலயம்? பிள்ளையார் ஆலயம் நினைக்கிறேன். முன்னுக்கு பிள்ளையார் படம் கிடக்குது, பிள்ளையார் ஆலயம் நினைக்கிறேன், அப்படியே தெரியல எனக்கு. அப்படியே போகிறோம். பின்னுக்கு ஒரு ஆலமரம் மட்டும் நிற்குது. ஆலமரத்தை பார்த்துட்டு அப்படியே போன மட்டும் சொன்னேன். அராலி சரஸ்வதி ஸ்கூல் வரும், இதுதான் அராலி சரஸ்வதி ஸ்கூல். அராலிக்கே சரஸ்வதி ஸ்கூல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான ஸ்கூல்னு சொல்லலாம். வேறு 3 மொழிகளுக்கு வணக்கம் அண்டு தமிழில், இங்கிலீஷில் வெல்கம், ஆய்போவன் அப்படின்னு சொல்லி சிங்களத்தில் 3 மொழியில் வழி கிடக்குது ஒரு ஸ்கூலுக்கு. அப்படி எஞ்சால் பாருங்க, மகுட வாசகம்னு சொல்லி வழி கிடக்கும், முயற்சி திருவினையாக்கம்னு சொல்லி ஒவ்வொரு பாடசாலைக்கும் ஒவ்வொரு மகுட வாசகம் இருக்கும். நோக்கக்கூற்று பணிக்கூட்டுன்னு சொல்லியிருக்கும், மிஷன் சொல்லி, அது ஒரு பாடசாலை என்ற நோக்கம் பணிக்கூட்டுன்னு சொல்லி கொஞ்சம் இருக்கும். ஒவ்வொரு பாடசாலைக்கும் வித்தியாசமாக இருக்கும். அப்படி எஞ்சாதீங்கன்னு சொன்னால் அராலி சரஸ்வதி ஸ்கூல் எழுதியிருக்காங்க, அராலி சரஸ்வதி மகா வித்தியாலயம் என்று சொல்லி எழுதிக்கிறாங்க. இந்த ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல், படிப்புலையும் சரி விளையாட்டுலையும் சரி நல்ல ஃபேமஸான ஸ்கூல். தேசிய மட்டம் எல்லாம் போய் வின் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ்கள் எல்லாம், ஸ்போர்ட்ஸ்லையும் சரி படிப்புலையும் சரி ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல். அப்படி ஸ்கூலில் இந்த வலிக்கிடம் சொன்னால் அலுமினிய ஃபேக்ட்ரி இருக்குன்னு சொன்னாங்க அராலிக்கு. எங்களுக்கு பாதிரியில் கேட்டு தான் போகிறோம். அப்படி இந்த அலுமினிய ஃபேக்ட்ரி போய் காட்டுறேன் உங்களுக்கு. போகிற வழியை பாருங்க, அப்படி ஆலயங்கள் எல்லாம் இருக்குது. நம்ம அப்படியே அலுமினியம் ஃபேக்ட்ரி வந்துட்டோம். வந்த இடத்துல அலுமினியம் ஃபேக்ட்ரி வழிக்கதை பிடிக்கிறது இருந்தாலும் உள்ளுக்கு இயந்திரங்கள் எல்லாம் சத்தம் கேட்டு கொண்டு இருந்துச்சு, இயக்கிற சத்தம் கேட்டு கொண்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லி கோன் அடித்தோம், பைக்கை ஆன் பண்ணி கோன் அடித்தோம், ஆரம்பமாக தெரியல. அதுக்கு பிறகு நாங்கள் கேடு தட்டினோம், சரி வரையில. அதுக்கு பிறகு கேமரா அனுப்பிடி கிடந்துச்சு, முன்னுக்கு எங்களை பார்க்குற கூடிய மாதிரி கேட் வாசலை பார்க்கக்கூடிய மாதிரி கேமரா அனுப்பிடி கிடந்துச்சு. கையெல்லாம் காட்டி கூப்பிட்டு பார்த்தோம், சரி வரையில. கடைசியாக 2 மணி கோன் அடிச்சுட்டு போகாமல் வழி கிடைக்காது. ஒரு அந்நியரோட வந்து சொன்னோம், அப்படியே நான் யூடியூப் சேனல் ஒன்று செய்கிறோம், வீடியோ எடுக்க போகிறோம், எடுக்கலாம் கேட்டோம். சரி நான் உள்ளுக்கு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போனவர் வேற திறப்படாமல் அந்த திறப்பை வந்து திறந்து விட்டுட்டு சரி எடுக்கலாம் வாங்க சொல்லி கூட்டின்னு போனவர். உங்களுக்கு வயதில் சுற்றி காட்டிச்சினா போன உடனே நெருப்புக்கு அப்படி இதண்டி கொண்டு இருக்காங்க, அதாவது அலுமினியத்தை போட்டு உருகி கொண்டிருக்கீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கிட்ட போய் வைக்க அந்த ஜனம் கிட்ட போய் சூம் பண்ணி தான் எடுக்கிறேன் அந்த வீடியோ எல்லாம். அப்போல வைக்க கலந்து அந்த எண்ணெய் கிட்ட போய் அங்கே அப்படி எடுக்கணும்னு சொல்லி அடுத்து பழைய அந்த அலுமினிய தகடுகள் எல்லாம் போட்டு உருக்கி கொண்டிருக்கீங்கன்னா இந்த நெருப்பு அடுப்பு வைக்க மாதிரி இல்லை, அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான வைக்க. இதில் நெச்சு பாருங்க அப்படி இருக்கும்னு சொல்லி அதுக்கு 2 பேர் விளைச்சிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு விளைச்சாங்க. அப்படி அவங்க பாருங்கள் அந்த அலுமினியம் எடுத்து உருக்கி கொண்டிருக்காங்க.
அந்த குட்டி போட்ட பசுக்கு, அதாவது கடும்பு பால்னு சொல்லுவாங்க, அது திரண்டு வந்தாங்க. அப்படி தான் திரண்டு வந்து கொண்டு இருக்கு. அலுமினியம் கட்டி கட்டியாக வந்து கொண்டு இருக்கு. அப்படியே அந்த உருக்கின அலுமினியம் இல்லாமல் எடுத்து அப்படியே அது அச்சு மாதிரி கிடக்க பாருங்க. இந்த பாக்ஸ் அச்சு, இந்த அச்சுக்கு ஊற்றி அப்படி இறுக விடுவாங்க. இறுகினா அப்புறம் இங்கே பாருங்க சைடில் காட்டுறாங்க பாருங்க. இதே மாதிரி இந்த கட்டி கட்டியாக இருந்திருக்கும். கட்டி அந்த மிஷினுக்கு போட்டு தட்டை ஆக்குறது. தட்டை ஆக்கிற அந்த அந்த கட்டி கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இந்த மொத்தத்தை கொஞ்சம் மெல்லிஸ் ஆகணும். அதுக்காண்டி தான் இந்த மிஷின் பயன்படுத்துகிறதா. மிஷினுக்கு போட்டு எடுத்தால் இப்படி தான் நீட்டாக மெல்லிஸாக வரும். இஞ்சால் இன்னொரு மிஷின் இருக்குது. இந்த மிஷினுக்கு போட்டு அதை தட்டி ஆக்கி அந்த அதுக்கு வட்ட ஷேப்பில் வெட்டுவாங்க நினைக்கிறேன். ஒவ்வொரு ஷேப்பில் வட்டத்தை வெட்டி வச்சிருக்காங்க. அப்படி பக்கத்தில் அங்கே இன்னொரு பில்டிங் இருக்குன்னு சொல்லி கூட்டின்னு போனாங்க. அந்த பில்டிங்கை போகிறோம். இப்போ நாங்கள் அதுக்கு தான் சில கட்டிட்டு கொடுக்க போகிறோம். போனால் பார்த்தீங்க நிறைய பானைகள் அடுக்கி கிடக்கு. பானைகள் புட்டு பானை மூடி அப்படி நிறைய அடுக்கி கிடக்கு. இதுகளை பார்ப்போம்னு சொல்லி தான் இது கேட்டோம். கொஞ்சம் விசாரித்தோம் அந்த அண்ணாக்கிட்ட. சொல்ல சரி நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன்னு சொல்லி ரெடி பண்ணேன். ரியல் சவுண்ட்லேயே வரோம் கேளுங்க. ஓ ஓ ஓ அதான் இதே மாதிரி டை இருக்கு மராட்சியில். இது வராமா? இது மராட்சி தெரியும். அதே எடுத்து உனக்கு அதில் அடித்தால் பெரிய அடிப்பக்கம் இருக்கும். பானை பெரிய பானைங்க வந்தால் பிறகு நாங்கள் அந்த செயல்படுத்தி இதுக்குள்ளே போட்டு அடுப்புவோம். இந்த கடைக்கு அடுக்கி போட்டு அப்புறம் இதில் இருந்து கையால் இங்கே உளியால் உள்ளுக்கட்டை பீஸ் பீஸாக காட்டுறது. பானை செய்தா பிறகு அடிக்க இருக்கிறது. பாரதியில் ஒன்று அடித்து காட்டுறேன். சரி நின்று முடியல.
இது எடுத்து இதுக்குள்ள அடுக்குவோம். சரிவா பீஸஸ் அடுக்கி போட்டு என்னத்துக்காண்டி அடுக்கிறாங்க? அப்புறம் வான காட்டி எடுக்கல முழுசண்டாவே அதில்லை. சரி 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 சரி. முழுசண்டா பானை கிழிச்செல்லாம் எடுக்கணும். அந்த பானை சேப்பு கொண்டு வரதுக்காக கட்டை உள்ள கிடக்குற பானை கணக்கா கட்டை கிடக்கு. ஒவ்வொரு சேப்புக்கும் ஒரு அளவு இருக்குமே. இதே மாதிரி சின்ன சின்ன போட்டுட்டு அதை காட்டி போட்டு இதை போட்டுருவாரு. இதை போட்டு இப்போ நான் இப்போ அமர்த்தினேன். அதே மாதிரி அப்படி அமர்த்தி விடும்பு வச்சு மடிச்சிடுவாரு. சும்மா இங்கே வாராக்களுக்கு விற்கிறீங்களா நீங்கள்? இங்கே வாரா வந்து வேண்டலாமா இங்கே? பொங்கலுக்கு எல்லாம் இங்கே 4 வாரம் ஜனங்கள் எல்லாம் இங்கே வேணும். இந்த கிட்ட அடிச்சாங்க. விலைகள் என்ன மாதிரி சொல்லுவீங்க? விலைகள் என்ன மாதிரி உண்டு? விலைகள் நம்ம கடையை விட எப்படி ஒரு 50 ரூபா வித்தியாசம். நாங்கள் கடைக்கு போடுவோம் 50-100 ரூபா வச்சு விற்பாங்க. அதுதான் பிரச்சனை. வேறு என்னென்ன இருக்கு? புட்டுமொடி இருக்கு. புட்டுமொடி மற்றது எல்லா ஐட்டம் இருக்கு. பெருசா 5 கொத்து 6 கொத்துல இருந்து பானை சகலம் இருக்கு. நீங்கள் இங்கே ஜெஃப்னாவில் நீங்களா கொடுக்குறேன்? நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு இப்போதைய பொறுத்தவரை யாழ்ப்பாணத்துக்கு தெரியும். அதே மாதிரி போட்டு அமர்த்தி வளர்ச்சி எடுத்து சட்டியும் சரி. நீங்களா அது சட்டி அது அப்படி எல்லாம் அதே மெனக்கட்டே இடம். அந்த தொழிற்சாலையை பார்த்து நாங்கள் வெளிக்கிட்டு பாருங்க. அந்த தகரத்தில் தண்ணி கொழி கையில் தெரியல, கொழி வச்சுட்டு போகிறாங்க தெரியல. இன்றைக்கி ஆலடி சந்திக்கு வந்துட்டோம். இதான் ஆலடி சந்தி. முன்னுக்கு பார்த்துருப்பீங்க ஆலடி சந்தி நேராக போனாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டோம். இதில் சுற்றி வந்துட்டோம். வந்து விளக்க வந்துருப்போம்னு சொன்னால் திருப்ப சித்தங்கனைக்கு போகிற ரோட். இதெல்லாம் நாங்கள் வந்து சித்தங்கனைக்கு போகிற ரோட். இதெல்லாம் போகிறோம் அப்படி நேராக படிச்சாங்க. அப்படி நாங்கள் ஆல்ரெடி வேறு இதில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அராலி முருகமூர்த்தி வித்தியாசாலைன்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்குது. ஜாண்டாயின்னு யோசிக்காங்க. ஜாழ்ப்பாணத்து ஸ்கூல் எல்லாத்துக்கு முன்னுக்கு ஒரு ஜான்னு சொல்லி இருக்கும். அது என்னென்னு யோசிக்காங்க. ஜாழ்ப்பாணத்தும் ஜான்னு சொல்லி சோட்டா போடுறது. வவுனியோட சொன்னால் வாயில் இருக்கும். மட்டக்கள் பண்ணால் மானாவில் இருக்கும். அப்படி தான் குடும்பம் சொன்னால் கோனாவில் இருக்கும். அப்படி தான் இருக்கும். அப்படி தான் ஸ்கூலை பார்த்துட்டு அப்படி நாங்கள் நேராக போகிறோம். நேராக போய்க்க கடையில் வருது. கடையை பார்த்துட்டு அப்படி நேராக போனால் போனோம் சொன்னால் வட்டிந்து கல்லூரி அதிபெற்ற வீடு வருது. தாங்கியன் சார் சொல்லி வட்டிந்து ஸ்கூல் படித்த அத்தனை பேருக்கும் தெரியும். தாங்கியன் சார்னு சொன்னால் அவரை எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு வீடியோவே போடலாம். அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சாரை பற்றி. நல்ல சார் ஒரு ஆள். நாங்கள் இந்த ரோட்டால் வாடன்னு சொன்னால் கொஞ்சம் பயந்து தான் போயிடுவோம். என்ன சார் சார் நிற்பாரா காணு வேணும் சொல்லி பயத்துலானதுக்காக வந்து போகிறது. அப்படி ஒரு பயம் சாருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, ஸ்கூல் படிக்க அத்தனை எனக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கும். படிப்பிச்ச மாதிரி தான். அப்படித்தான் வீட்டை படிக்க தெரியல. அப்படி தான் விளங்கப்படுத்துவேன். அவருக்கு நாங்கள் வச்ச பேர் பவர்ன்னு சொல்கிறது. பவர்ன்ற மீன்ஸ் என்னென்னு சொன்னால் படிப்பிலையும் சரி பாசத்துலையும் சரி அப்படி தான் இருப்பார். பவர்ஃபுல்லான ஆள். வடக்குறாளி தெற்குறாளி ராளி மத்தியன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. ஜெஃப்னாலஜி டேக்கு இப்போ குளம் ஒன்று இருக்குது பாருங்க. அதான் டேக் அந்த பில்டிங் தான் டேக் ஜெஃப்னாலஜி டேக்குன்னு சொல்கிறேன். டெக்னிக்கல் காலேஜ். அப்போ இல்லை குளம் ஒன்று இருக்குது பாருங்க. குளம் இப்போ புனரமைச்சு திறந்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் காலம் வந்துட்டு வந்து எங்களோட ஊரில் கன்னடங்களில் 2 சைடும் வயலெல்லாம் இருக்கும். வயலில் இல்லாட்டி கடலெல்லாம் இருக்கும். அப்படி தான் எங்கள் கிராமம். அவ்வளோ இயற்கை இருந்த சூழல். நான் அராலிக்கு போன டைம்லேருந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் பார்த்துட்டுப்பீங்க நீங்கள். சில இடங்களை காட்ட முடியாத நிலை இருக்குது. சில இடங்களில் போக முடியாத நிலை இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இடங்கள் நான் காட்டையில் குறைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் மன்னிச்சுக்கொள்ளுங்க. நிறைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமக்கே கேஎஸ்எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். ஜாழ்ப்பாணத்தில் நீங்கள் பார்க்க ஆசைப்படுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கேஎஸ்எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.